அனைவருக்கும் வணக்கம். நீர்வேலி வடக்கில் இயங்கி வரும் ஸ்மார்ட் கல்வி நிலையம் இலவச கல்வி வகுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவ்வகுப்புகளானது 6/5/2024 ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இது 1 தொடக்கம் 5 வரையுமான ஆரம்ப கல்வியினை நடாத்தப்பட்டு வருகின்றது. இக்கல்வி நிலையத்தினை கொண்டு நடாத்துவதற்கான ஆசிரியர்களுக்கான செலவினை, அதாவது அவர்களின் போக்குவரத்து செலவு மற்றும் அவற்றின் செலவினை மையப்படுத்தும் வகையாக ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ரூபாய் 8000 தேவைப்படுகின்றது. உதவி திட்டத்தினை கனடாவில் வசிக்கும் திருமதி பீட்டர் சுலாமன் ஜசோதா குடும்பத்தினர் அவர்களின் 12/6/2024 நடைபெற்ற பிறந்த நாளை முன்னிட்டு அதன் ஞாபகார்த்தமாக கனகசல்லா அறக்கட்டளை மன்றத்தின் ஸ்தாபகர் மாவை சிவமன்னன் ஊடாக செலவு திட்டத்தினை வழங்கி வைத்திருக்கின்றார்கள். அதாவது கனடாவில் வசிக்கும் திருமதி பீட்டர் சலாமன் ஜசோதா அவர்களின் பிறந்த நாள் ஞாபகமாக 12/6/2024 அன்று நடைபெற்ற பிறந்த நாளின் ஞாபகமாக அவர்களின் உதவி திட்டத்தினை வழங்கியிருக்கின்றார்கள். அப்படி அண்டோக்கா கட்டும் பிள்ளைகள் ஆசையா இருக்கும். வீடு கூட மனிதர்கள் அப்படி கட்ட மாட்டாங்க. உங்களுக்கு போன் கொண்டு போன்ல மாஸ்டர் சின்ன ஒரு வேர்ட்ஸ் வந்து சொல்லுங்க. ஏதாச்சும் எடுக்க போறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தின் கனகசெல்லா வடிவாக சொல்லுவாங்க. கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தினிடம் நாங்கள் இந்த கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தில் இப்படி உதவியாக கேட்டது. நாங்கள் இந்த டீச்சர்ஸ் மேலே செலவு திட்டத்தை வழங்க சொல்லி அதுக்கான உதவி திட்டத்தினை அதை வழங்கி இருக்கிறோம். மென்மேலும் இந்த உதவி திட்டத்தினை வழங்க வேண்டும் என்றும் அடுத்தது வழங்க வேண்டும். அவர்களின் கட்டுக்கோட்பாடுக்கு ஏற்ப இந்த கல்வி நிலையமானது ஆரம்ப கல்வியினை புகட்டும் முகமாக இது இலவசமாகவே தொடர்ந்து இயங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடும். அனைவருக்கும் வணக்கம். வாரன் ரெக்கார்ட் ஆகவில்லை. இந்த ஸ்மார்ட் கல்வி நிறுவனத்தினை இயக்கி வரும் சதீஷ் மாஸ்டர் அவர்கள் இப்பொழுது தனது கருத்துக்களை முன்வைப்பார். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சதீஷ். அத்தியாயந்த கல்லூரி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். எனது இளமை காலத்திலே எனக்கு ஒரு இலவசமாக கல்வியை வழங்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு என்னிடம் இருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் அது பரிதமாக இருக்கிறது. ஏனென்றால் எனது ஆசிரியர் அனுபவத்திலே சிறு வயதிலே மாணவர்கள் கற்றலை ஆரம்ப கல்வியை சரியாக கற்றுக்கொள்ளாத பட்சத்திலே அவர் உயர்கல்வியை பெற்றுக்கொள்கிற வாய்ப்புகள் அதிகம் குறைவாக இருந்தது. அதனால் பின்னணியை நான் ஆராய்ந்து பார்த்தளவில் அவர் அடிப்படை கல்வியை சரியாக வழங்கவில்லை. ஆகவே அதனை நான் வழங்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு நான் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகின்றேன். அந்த நிறுவனத்துக்குரிய ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை என்னோட போக்குவரத்து செலவாகத்தான் இது அமையும். பெரிய ஊதியம் அல்ல. ஆனால் அந்த ஊதியத்தினை சிறப்பாக தந்துதவிய கனகசெல்வா அறக்கட்டளை மன்றமானது கரம் கூட்டி பிள்ளையார் சொல்லி போட்டு எனக்கு இந்த முதல் மாத சம்பளத்தினை வழங்கி இருக்கிறது. இந்த நிறுவனம் மேலும் மேலும் நான் நடாத்துவதற்கு இந்த கனகசெல்வா அறக்கட்டளை மன்றம் உதவிக்கர நீட்டும் என்ற நம்பிக்கை என்னுடன் இருக்கிறது. அதை செய்யுமாறும் மாணவர்களுடைய அடிப்படை வசதிகளையும் செய்து கற்றல் உபகரணங்களையும் வழங்கி மேலும் மேலும் உதவுமாறு அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். மாஸ்டர், நீங்கள் எங்கள்கிட்ட இந்த கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தில் ஸ்மார்ட் கல்வி நிலையத்தை அந்த 1 தொடக்கம் 5 வரையுமான ஆரம்ப கல்வியை புகட்டுறதுக்கு இந்த ஆசிரியர்களுக்கான பேசிக், அதாவது ஆரம்ப செலவு திட்டத்திற்கான ஊதியத்தினை கேட்டிருந்தீங்க. அந்த ஊதியத்தினை உங்களுக்கு கனகசெல்லா அறக்கட்டளை மன்றம் கனடாவில் வசிக்கும்
திரு பீட்டர் சலாமன் ஜசோதா குடும்பத்தினர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த உதவி திட்டத்தினை செய்திருக்கிறாங்க. 3 ஆசிரியர்களுக்கான ரூபாய் 8,000 ரூபாய் வீதம் 24,000 ரூபாய் காசை உங்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கான ஊதியமாக வழங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதன் வகையில் நீங்கள் இந்த தொடர்ந்து இந்த டியூட்டரியை இலவசமாக தொடர்ந்து நடத்தி கொண்டு எல்லாம் முடியுமா உங்களால்? நீங்கள் இந்த கனகசெல்வ அறக்கட்டளை மன்றம் எனக்கு கரம் கொடுக்குமாக இருந்தால் நான் தொடர்ந்து நடத்த தயாராக இருக்கின்றேன். அதுக்குரிய மாணவர்களுடைய அடிப்படை வசதிகளையும் செய்து அவர்களுடைய கெட்ட உபகரணங்களையும் வழங்கி எனக்கு கரம் நீட்டினால் என்னோட மனித உழைப்பை நான் வலுப்படுத்தி அதை சிறப்பாக செய்ய தயாராக இருக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ அந்த ஆசிரியர்களுக்கான ஊதியத்தினை வழங்கி வைப்போம். நீங்களே மாஸ்டர் வழங்கி வைங்க. இதில் ரூபாய் 8,000 ரூபாய் வீதம் நன்றி. ஒரு ஆசிரியர்களுக்கான சலரி இருக்கின்றது 3 ஆசிரியர்களுக்கும். இந்த ஸ்மார்ட் கல்வி நிறுவனத்தினை நடத்தி வரும் சதீஷ் மாஸ்டருடன் இணைந்த 3 ஆசிரியர்களும் உள்ளனர். அவர்களின் கருத்தை கேட்போமாக. வணக்கம். எங்களோட கிராமத்தில் இருக்கிற வறுமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களோட பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி கிடைக்க வேணுமென்றது எங்களோட சதீஸ்வரின் விருப்பம். அதனால் சார் எங்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி அதில் கல்வி கற்பிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கிற இதில் எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் கொண்டு வந்து படிப்பிக்க நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்ததுக்கு முதல்ல உங்களுக்கும் நன்றி சொல்லி சதீஸ்வருக்கும் நன்றி கூற விரும்புகிறோம். அதோடு மேலும் இந்த வறுமை கோட்டுக்குட்பட்ட மாணவர்கள் ஏனைய மாணவர்கள் சிறந்த கல்வியை எங்களின் மூலம் பெற நாங்கள் 3 பேரும் துணையாக நிற்போம் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறோம். அதே நேரம் இன்னும் மாணவர்கள் வந்து இங்கே இணைய வேணும். இந்த வகுப்பறையை வந்து நாங்கள் விரிவுபடுத்தி இன்னும் சிறப்பான கல்வியை இந்த நல்ல சேவையை முழு மனதோடு செய்யணும்னு சொல்லிடுறோம். அதுக்கான அந்த போக்குவரத்துக்காக நீங்கள் தருகிற எங்களுக்கு அந்த வேதனத்துக்காக நன்றி கூற கடமைப்படுகிறோம். நன்றி. ஓகே மிஸ், இந்த இதுகளுக்கான நாங்களும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன காரணம்னா இவ்வளவு ஒரு சிறிய ஒரு வேதனத்தில், அதாவது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு வந்து போகிறதுக்குரிய மாதத்தில் 20 நாள் வந்து போகிறீங்க, அதுக்குரிய போக்குவரத்து செலவு கூட வராது. நாங்கள் மென்மேலும் இந்த வேதனத்தை நாங்கள் கூட்டி தர்றதுக்கு இருக்கிறோம். அதுக்கு எங்களை உதவி திட்டங்கள் எங்களுக்கு மேலும் கிடைக்கும். அது அடுத்தடுத்த இதுகளில் இருந்து நாங்கள் செய்து தருவோம். இந்த அறப்பணியை மென்மேலும் நீங்கள் சிறப்பாக கொண்டு செல்ல வேணும் என்று நாங்கள் கேட்டு நிற்கிறோம். ஓகே, வணக்கம். உண்மையிலே இந்த டியூட்டரி வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. நான் முதலாவது சதீஸ்வரை தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கல்வியிலே மிகவும் ஒரு பின்தங்கினவர்களாக தான் இங்கே காணப்படுகிறார்கள். ஆனால் எங்களுக்கும் அந்த ஒரு பலனை எங்களுக்கு கடவுள் தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். என்ற இவர்களுக்கு அந்த தொண்டுகள் பணிகளை செய்யும் பொழுது நிச்சயமாக கடவுள் எங்களையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமில்லை, நாளாந்தம் பிள்ளைகள் வந்து சேர்ந்து தான் இருக்கிறாங்க. மற்றது இப்போ வாங்கோ மேசியோ இந்த இடத்துல நாங்கள் இந்த மேலே கூட ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். அது கூட விரிவாக்கி தருவார் என்று சதீஸ்வரை நாங்கள் நம்புகிறோம். மற்றது இந்த பணியை கூட உண்மையிலே நான் கூட இருவாளைக்கு அங்கால தான் நான் இருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நான் வாரேன், மோட்டர் பைக் ஓடித்தான் வருகிறேன். ஆனால் உண்மையிலே நான் ஒன்றையும் எதிர்பார்க்கல. கூடுதலாக இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காய் சேரும் கேட்டார். அந்த ஒரு உற்சாகத்துக்காண்டி நான் இந்த இடத்துல வந்து இன்று வரைக்கும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த டீச்சர்ஸ் மாதிரி எங்களோட சேர்ந்து அங்கே ஒத்துழைச்சு கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த கல்வி நிறுவனம் வந்து இன்னும் வளரணும் மட்டும் நாங்கள் வாழ்ந்துட்டோம். நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பேன். நன்றி. ஓகே டீச்சர். ஓகே. அதோட இந்த இப்போ வந்து கல்வி திட்டங்கள் சிலபஸ் மாறி இருக்கிறதால அந்த பயிற்சி புத்தகங்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு தேவைப்படுது. அந்த பயிற்சி புத்தகங்கள் இருந்தால் நாங்கள் இன்னும் சிறப்பாக எங்களோட பிள்ளைகளுக்கான கல்வியை வழங்க இலகுவாக இருக்கும். அதை அந்த பயிற்சி புத்தகங்களை எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடை நாங்கள் செய்து தரோம் மிஸ். அதை எடுக்கிறதுக்குரிய வழியை நீங்கள் செய்யுங்கோ. நாங்கள் அதுக்குரிய செலவு திட்டத்தை நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். மாதாந்தம் அந்த ஒவ்வொரு அலகுகளும் முடிய அலகு பரீட்சைகளையும் நாங்கள் செய்ய வேணும் பிள்ளைகளுக்கு. அப்போ தான் அவை அந்த பரீட்சைக்கு தயாராகிறார்கள். தரம் உண்டு மாணவர்கள் தான் அதிக அளவில் இங்கே இருக்கிறோம். அவையே அப்போ நாங்கள் அந்த கல்வி இதுக்குள்ளே கொண்டு வர்றது அவைக்கே ஒரு இதாக இருக்கும். அதால் அந்த பயிற்சியை வச்சு அவையே இலகுவாக அவை இந்த பரீட்சைகளை எதிர்நோக்கத்தக்கதாக நாங்கள் செய்வோம். அதுக்கு நீங்கள் உதவி புரியுங்க. ஓகே, சரி மிஸ். நான் இந்த உதவி திட்டத்தினை மேற்கொண்ட அவர்களுக்கு நான் அறிவிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. மேற்கொண்டு இந்த கல்வி நிறுவனமானது மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும்
இந்த உதவி திட்டத்தினை செய்த கனடாவில் வசிக்கும் பீட்டர் சலாமன் ஜசோதா குடும்பத்தினர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தின் ஊடாகவும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஓகே, நன்றி.